ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். லாஸ்ட் வீடியோட கமெண்ட் இது சரிங்களா? ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு தோணுச்சு. மேம், ஹவு டு அவாய்ட் ப்ரோகாஸ்டினேஷன்? எக்ஸாம்ஸ் பக்கம் வர வர பயமாக இருக்குது. ஆனால் படிக்கணும்னு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வருது, பட் அப்புறம் பார்த்துக்கலான்னு டைம் வேஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐம் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்கோர் சென்டம் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல். ஸோ நீங்கள் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் மட்டும் இல்லை, தமிழ் இங்கிலீஷுமே சென்டம் வாங்கணுன்ட்டு என்னோடய விஷஸ் சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் போதும். இப்போ உங்களுக்கே தெரியுதோ நமக்கு என்ன ஒரு தடங்களாக இருக்குது, நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியுது. ப்ரோகாஸ்டினேஷன் தான் உங்களோட ப்ராப்ளம். ஒரு விஷயத்தை இப்போ செய்யாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குன்னு தள்ளி போடுறது தான் உங்களோட ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா? இதே மைண்ட் செட்டு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு சில பேரை தவிர பேலன்ஸ் எல்லாருமே இன்னொரு விஷயத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வச்சோன்னா இன்னைக்கு எழுத வேண்டாம், நாளைக்கு எழுதிக்கலாம், இந்த ஹோம்ஒர்க் நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த டே சேலஞ்ச், ஸ்டடி சேலஞ்ச் நான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா? அது ஃபஸ்ட்டெல்லாம் தௌசண்ட்ஸில் வியூஸ் போச்சு, இப்போ வெறும் 200 வியூஸ் தான் போகுது. ஏன் அதோட வியூஸ் குறைஞ்சது? நம்ம அந்த ஸ்டடி பிளான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? சென்டம் சேலஞ்ச் சீரீஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? ஆனுவல் வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு சூப்பர் கைடாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ நமக்கு ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும். அந்த டைமில் தான் நம்ம முழிச்சுக்கணும் சரிங்களா? ஆஹா, எனக்கு டைம் இல்லை, இதுக்கு மேலே நான் தள்ளி போட்டால் என்னால் என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து நீங்கள் முடிச்சுக்கணும் சரிங்களா? இதுக்கு மேலேயும் நான் எனக்கு ப்ரோகாஸ்டினேஷன் இருக்குது, அதனால் நான் படிக்கலை நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது சரிங்களா? அதனால் ப்ரோகாஸ்டினேஷன் வரும், எல்லாருக்குமே வரும். இப்போ எனக்குமே வரும். 3 வீடியோ எடுத்து டயர்டானா 4வது வீடியோ நாளைக்கு எடுத்துக்கலான்னு நினைப்பேன். பட் நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த ஒரு வீடியோக்காக யாராவது ஒருத்தவங்க நம்ம சேனலுக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்கலன்னா அந்த டிசப்பாயின்மெண்ட் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் செய்வேன் சரிங்களா? இதே இது உங்கள் சுச்சுவேஷனில் வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆனுவல் எக்ஸாமில் நான் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ஒரு கொஷின் எனக்கு ஞாபகம் வரல, எல்லாமே எழுதிட்டேன், அந்த ஒரு கொஷின்னால என்னோட சென்டம் மிஸ் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சூப்பராக சக்ஸஸ் ஆகணும், இந்த எக்ஸாமில் நான் சூப்பராக மார்க் எடுக்கணும்னா இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த டைமை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக்கணும். அதுக்கு தான் செல்ஃப் மோட்டிவேஷன் மேலே போட்டிருக்கேன் சரிங்களா? யாருமே நமக்கு தனிப்பட்ட முறையில் இதை படிமா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் தான் உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். காட் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா? அந்த ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சின்னதாக இந்த ஒரு விஷயம் தான், எனக்கு இன்னைக்கு நான் படிக்கல, நாளைக்கு நான் படித்தா நல்லா படிச்சிடுவேன், ஆனால் நாளைக்கு படிக்கிறேன் நீங்கள் தள்ளி வைக்கிறீங்கனாலே அங்கே நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறோன்னு அர்த்தம். உங்களை நீங்களே பின்னாடி போக விடாதீங்க. நீங்கள் எப்போவுமே அடுத்தடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கணும், முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போவுமே பின்னாடி வந்துடவே கூடாது. அதுக்கு நான் இன்னைக்கு உண்டான விஷயங்களை இன்றைக்கே செய்யணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுங்க. முதல்ல காலையில் ஒரு நோட் எடுத்து இன்றைக்கி என்னெல்லாம் படிக்கணும்னு எழுதுங்க சரிங்களா? எதுக்கு ஸ்கூலில் டைரி ஒர்க் கொடுக்குறாங்க, டைரி ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும்ல, ஏன்னா இன்றைக்கி இந்த ஒர்க்கை நம்ம முடிக்கணும்னு ஒன்று அசைன் பண்ணுறாங்க, அது இன்றைக்கி தான் முடிக்கணும், நாளைக்கு அதை கொண்டு போகக்கூடாது கரெக்டாக? ஹோம்ஒர்க்குன்றது டேட் போட்டு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிங்க. அதே மாதிரி டெய்லியும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கை செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த எக்ஸசைஸ் முடிக்கணும், சயின்ஸில் இதை முடிக்கணும், சோஷியலில் இதை முடிக்கணும், 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 இதை எழுதி வைங்க. ஒரு விஷயமும் முடிக்கும் போது டிக் பண்ணிவிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டார் போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. நானும் அப்படிலாம் செய்வேன். ஏதாவது ஒரு விஷயம் முடிச்சேன்னா எனக்கு நானே என்கரேஜ் பண்ணிப்பேன். ஏன்னா யாரும் நமக்கு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க சரிங்களா? நமக்கு நம்ம தான் மோட்டிவேஷன் கொடுக்கணும், நம்மளை நம்ம தான் தூக்கி விடணும். ஒரு காரியம் நான் இப்போ செய்ய போகிறேன், அதை நான் நாளைக்கு செய்கிறேன்ற மைண்ட் செட் வரும்போது யோசிச்சுக்கோங்க, இந்த விஷயத்த நான் இப்போ செஞ்சால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும், நாளைக்கு செஞ்சால் நான் என்னெல்லாம் லூஸ் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சுனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே, ஒரு ஃப்ரூட் வாங்கிட்டு வரோம் வைங்க, இது எங்கள் வீட்டில் நடக்கிற விஷயம். ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் சரிங்களா? அதை பார்க்கும்போது ஓகே இப்போ சாப்பிட வேணாம், அப்புறம் சாப்பிடலாம், ஒரு ஒர்க் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு இருப்போம். நாளைக்கு அது கெட்டு போயிடும்.
அந்த ஃப்ரூட்டை சாப்பிடவே முடியாது. அதுக்கு காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்து வச்சு, ஆனால் இப்போ சாப்பிடலாம் அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அது ஸ்பாயில் ஆயிடுச்சு. திருப்பி அந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட முடியாது. அந்த ஃப்ரூட் அவ்வளோதான். அது அது முடிஞ்சிருச்சு. நான் அது கொடுத்த காசு, அதுக்கு வாங்கிட்டு வந்த அலைச்சல் எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ அன்றைக்கே நான் அதை வந்து சாப்பிட்ருந்தேன்னா அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற நன்மைகள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அதை தள்ளி போட்டால் நீங்கள் என்னெல்லாம் இழந்துடுவீங்க. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சாலே போதும். இன்னைக்கு இந்த லெசனை படித்தா எனக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னைக்கு இந்த லெசனை படிக்காமல் நாளைக்கு படிக்கும்போது எனக்கு நிறைய லெசன்ஸ் சேரும். என்னால் எல்லாத்தையுமே சேர்த்து படிக்க முடியாது. ஸ்ட்ரெஸ் ஆகும், மற்ற விஷயங்கள் அடிப்படும், எல்லாமே வந்து கஷ்டமாகும். அந்த அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். சரிங்களா? எந்த காரியமா இருந்தாலும் சரி, படிக்கிறது மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும். ஒரு விஷயம் வரைய போறீங்க, யார்கிட்டயும் ஏதாவது சொல்ல போறோம், அதெல்லாம் தள்ளி போட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். அம்மாட்ட வந்து ஏதாவது சாக்லேட் வாங்குறதுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அந்த டைம்ல விட்டேன்னா அது போயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸ்லாம் வரும்ல, நம்ம வந்து ஏதாவது வாங்கணும்னு சொல்லி வெளியே வரும்போது அந்த ஆள் போயிட்டாருன்னா அது வேஸ்ட். அதுக்கப்புறம் அவர் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால அந்த பொருளை வாங்க முடியாது. அந்த டைம் ரொம்ப முக்கியம். எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். டைம் ஒன்ஸ் இட் இஸ் டன், அவ்வளோதான், திருப்பி நமக்கு கிடைக்காது. ஸோ இவ்வளோதான் விஷயம். எப்போனாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, இப்போன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து ஸ்கூல் படித்து காலேஜ் முடிச்சு நீங்கள் ஒர்க்குக்கு போய் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் ஆகி இருக்கும் போதும் யோசிச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த இப்போ நான் செய்யாமல் தள்ளி போட்டால் எனக்கு என்ன லாஸ். ஒரு செகண்ட் ஆகும் அது யோசிக்க. ஏன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்றதை விட எதை நம்ம இழப்போன்றது வந்து நல்ல ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த யோசிச்சு பாருங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். ஆஹா, இது கிடைக்கலன்னா கஷ்டம், படிச்சுடு, அவ்வளோதான், படிங்க. நம்ம வந்து எதுக்காக படிக்கணும்னு இருக்கு இல்லையா? நம்ம எதுக்காக படிக்கிறோம்? மார்க்கு, நாலேஜ், 11th அட்மிஷன் வேணும். ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்கு. நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாம். அப்படிதான் எங்கள் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் இருந்தது. நான் வந்து ஸ்கூல் 5th தான், அப்போல்லாம் கம்மியாக தான் படிப்போம். ஸ்கூல் 5th, 11th 12th வந்து 75% ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்காலர்ஷிப்லேயோ ஒரு மெரிட்லேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற டைம் அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து கேட்குற அந்த 10 நிமிஷமும் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வீடியோஸில் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் அந்த 3 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 3 நிமிஷத்துலையும் நான் டைம் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் சொல்லணும். உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உங்களோட டைம் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நாளைக்கு செய்யலான்றதை இன்னைக்கு செஞ்சு பாருங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் முதல்ல சேஞ்ச் ஆகிங்கன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் மாற்றிடுவீங்க. யாராவது அப்புறமா இதை பார்த்துக்கலாம்னாப்பா, இதை முடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்கன்னா, பேரண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இதை அக்ரி பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் பேசுங்க என் கூட. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு விஷயங்கள் பற்றி பேசணும், வேறு டாபிக் பற்றி பேசணுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.